நான் லவ் பண்றவர் வந்து ரிச், இவ்வளோ காசு வச்சிருக்காரு அப்படின்னா இல்லை. அவரே வந்து கஷ்டப்பட்டு லோன் கட்டிட்டு இருக்காரு. ஸோ நான் ஜெர்மனி போயிட்டாலும் இந்தியா மாதிரி கிடையாது. 2 பேருமே சம்பாரிச்சாதான் ஃபேமிலி ரன் பண்ண முடியும். அண்ட் ஐம் ரியலி ஹாப்பி தட் ஐம் டூயிங் கிரேட் ஜாப். ஸோ எஸ், ஃபினான்ஷியலி என்னால் வந்து ட்ரெஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் வந்து ஒரு 3 லட்ச ரூபா, ஒரு மினிமம் 3 லட்ச ரூபா போட்டு இன்னொரு கண்ட்ரிக்கு போயிட்டு ஃபுல்லாக என்னோட செலவை நான் பார்த்துக்க முடியும் அப்படின்னா வாய்ப்பே இல்லை. ஸோ நான் அந்த ஒரு ஆஃபரில் என்னால் ட்ரெஸ் வாங்கிக்க முடியும், கேப் போட்டு போக முடியும். இது என்னோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ். நான் ஒரு 2 மாதம் ஒர்க் பண்ணலன்னா சொல்லி முடிஞ்சு. என்னோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலா தான் இருக்கும். ஏதோ இவ இருக்கிறதால பொழப்பு ஓடுதுன்ற மாதிரி. அதுதான் ஆக்சுவலா ட்ரூத். ஸோ இப்போ வெளியில வந்து ஒரு ஆர்டிஸ்ட் பாக்குறீங்க, அந்த ஆர்டிஸ்ட்க்கு வந்து இப்போ ஒரு படம் கிடைக்குது, இல்ல அந்த படத்துல நடிக்கிறாங்கன்னா அந்த படத்தோட பேமெண்ட் மட்டும் தான் அவங்களுக்கு வரும், மத்த எதுவுமே இருக்காது இல்ல. ஸோ அந்த மாதிரி தான் என்னோட நிலைமையும். எனக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஃபினான்ஸ், அப்பா அம்மா எல்லாருமே சம்பாதிக்கிறாங்க. ஆனா நான் யார்கிட்டயும் போய் இப்ப நான்ன்றது தானே நம்ம பேசுறோம். நான் என்னதான் பாத்துப்பேன். நான் யார்கிட்டயும் போய் காசு கேட்டு, அம்மா கிட்ட காசு கேட்டு இருந்தா ஆப்வியஸா நான் நல்லா தான் இருந்திருப்பேன். ஆனா யார்கிட்டயும் கேட்க மாட்டேன். என்கிட்ட இருக்கிறத வச்சு நான் ஓட்டிப்பேன்.